ஜெபத்தின் அரிச்சுவடி. ஆசைகள், அச்சங்கள், ஏக்கங்கள், கனவுகள், திட்டங்கள் இவை அனைத்தும் மனிதராய் பிறந்த நம் அனைவரின் வாழ்க்கையோடு கலந்துவிட்ட உண்மைகள். மத நம்பிக்கை கொண்டவர்கள் இவற்றை இறைவனிடம் விண்ணப்பங்களாக அனுப்ப முயல்வர். இந்த விண்ணப்பங்களை நாம் பொதுவாக ஜெபங்கள் என்று அழைக்கிறோம். ஜெபிப்பது அனைவருக்கும் இயல்பான எளிதான அனுபவம் அல்ல. இதில் போராட்டங்கள் பல நிகழும். குறிப்பாக நாம் எழுப்பும் விண்ணப்பங்களுக்கு எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்காத போது பல்வேறு கேள்விகள் நம்மை சூழும். ஏன் ஜெபிப்பது? எதற்காக ஜெபிப்பது? எப்போது, எங்கே, எப்படி ஜெபிப்பது என்ற கேள்விகள் நம்மில் எழுகின்றன. ஜெபத்தை பற்றிய கேள்விகளுக்கு குழந்தைகள் தங்களுக்கே உரிய வழியில் சில பதில்கள் தருவதை நாம் காண முடியும். எதை பற்றியும் ஜெபிக்கலாம், கடவுளிடம் எதையும் கேட்கலாம் என்று சொல்லித் தருவதற்கு குழந்தைகள் சிறந்த ஆசிரியர்கள் என்பதை மறுக்க முடியாது. ஐஸ்கிரீம் வேண்டும் என்ற சில்லறைத்தனமான வேண்டுதல்களையும் கேட்கலாம். உலகில் நீதியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்ற உன்னதமான வேண்டுதல்களையும் கேட்கலாம். கேட்பது சில்லறைத்தனமானதா அல்லது உன்னதமானதா என்பதை அந்த விண்ணப்பத்தை எழுப்பும் உள்ளம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று தன்னை அணுகிய சீடருக்கு ஜெபத்தை பற்றிய நீண்டதொரு இறையியல் விளக்கத்தை இயேசு சொல்லித்தரவில்லை. அவர் சொல்லித் தந்ததெல்லாம் ஒரு ஜெபம், ஒரு கதை, ஒரு நம்பிக்கை கூற்று. இயேசு சொல்லித் தந்த ஒரே ஜெபமான பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபம் இன்றைய நற்செய்தியாக நம்மை வந்தடைந்துள்ளது. இச்செபத்தை கொஞ்சம் ஆய்வு செய்தால் ஓர் உண்மையை புரிந்து கொள்ளலாம். கடவுளின் அரசு வரவேண்டும் என்ற உன்னதமான கனவுடன் ஆரம்பமாகும் இச்செபத்தில், எங்களுக்கு உணவை தாரும், எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், மன்னிப்பது எப்படி என்று சொல்லித்தாரும், தீமைகளிலிருந்து காத்தருளும் என்று இயேசு சொல்லித்தரும் பல விண்ணப்பங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக எளிமையான விண்ணப்பங்கள். எளிமையையும் உன்னதத்தையும் இணைத்து ஜெபிக்க நமக்கு குழந்தை மனம் தேவை. இன்றைய முதல் வாசகம் ஜெபத்தின் வேறு சில அம்சங்களை உணர்த்துகிறது. ஜெபம் என்பது கடவுளுடன் நாம் மேற்கொள்ளும் உரையாடல். சில வேளைகளில் இந்த உரையாடல் உரசலாகி உஷ்ணமாகி வாக்குவாதமாகவும் மாறும். சோதோம் நகரை காப்பாற்ற ஆபிரகாம் இறைவனுடன் பேரம் பேசும் இந்த முயற்சி ஒரு ஜெபம். 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த நகரை காப்பாற்றுவீர்களா என்று ஆரம்பித்து 45, 40 பேர் என்று படிப்படியாக குறைத்து இறுதியில் 10 பேர் என்ற அளவுக்கு இறைவனை இழுத்து வருகிறார் ஆபிரகாம். சந்தையில் நடக்கும் பேரம் போல இது தெரிந்தாலும் ஒரு நகரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆபிரகாமின் ஆதங்கம் இதை ஒரு ஜெபமாக மாற்றுகிறது. நல்லதொன்று நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆபிரகாம் நச்சரிக்கிறார். இறைவனும் பொறுமையாய் அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்கிறார். இந்த பேரம் பேசும் போட்டியில் யார் வென்றது? யார் பெரியவர்? கடவுளா, ஆபிரகாமா என்ற கேள்விகளெல்லாம் அர்த்தமற்றவை. நல்லது நடக்க வேண்டுமென மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளும், அவை ஜெப முயற்சிகளாய் இருந்தாலும் சரி, பிற முயற்சிகளாய் இருந்தாலும் சரி, அந்த நல்லெண்ணமே அம்முயற்சிகளை ஜெபமாக மாற்றும் வலிமை பெற்றவை. தன்னை மையப்படுத்தாமல் மற்றவர்களை மையப்படுத்தி ஆபிரகாம் மேற்கொள்ளும் இந்த ஜெபத்தை பரிந்துரை ஜெபம் என்று அழைக்கிறோம். நீதிமான்களை முன்னிறுத்தி ஆபிரகாம் இப்பரிந்துரை ஜெபத்தை மேற்கொள்வது மேலும் ஓர் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. தீமைகளை இவ்வுலகில் கட்டவிழ்த்துவிடும் சக்திகள் வெற்றி பெறுவது போல் தோன்றினாலும் அவற்றை முறியடிக்க ஒரு சில நீதிமான்களின் நன்மைத்தனம் போதும் என்ற நம்பிக்கையை ஆபிரகாமின் பரிந்துரை ஜெபம் நமக்கு உணர்த்துகிறது. பரிந்துரை ஜெபம் இயேசு கூறும் உவமையிலும் இடம்பெறுகிறது. நள்ளிரவில் உதவி கேட்டு வந்த நண்பர் தன்னுடைய பசியை தீர்க்க தன் நண்பர் வீட்டின் கதவை தட்டவில்லை. மாறாக தன்னை நம்பி வந்த மற்றொரு நண்பரின் பசியை போக்கவே அந்த அகால நேரத்தில்
அடுத்தவர் வீட்டுக் கதவை தட்டினார். இந்த உவமைக்கு முன்னர் இயேசு சொல்லித்தந்த அந்த அற்புத ஜெபத்துடன் இந்த நண்பரின் முயற்சியை இணைத்து சிந்திக்கலாம். அந்த அழகிய ஜெபத்தில், எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று வேண்டுகிறோம். என்னுடைய உணவை எனக்கு தாரும் என்ற தன்னல வேண்டுதல் அல்ல இது. இது ஒரு சமுதாய வேண்டுதல். அந்த வேண்டுதலின் ஓர் எடுத்துக்காட்டாக தன் நண்பரின் உணவு தேவையை நிறைவேற்ற நள்ளிரவு என்றும் பாராது உதவி கேட்டு செல்லும் ஒருவரை இயேசு தன் உவமையில் சித்தரிக்கிறார். நமது சொந்த தேவைகளை நிறைவு செய்ய பிறரிடம் உதவி கேட்டு செல்வது கடினம் என்றாலும் நமது தேவை நம்மை உந்தித் தள்ளும். ஆனால் அடுத்தவர் தேவைக்கென பிறரது உதவியை தேடி செல்வதற்கு கூடுதல் முயற்சி தேவை. அதுவும் மூடப்பட்ட கதவு, உதவி தர மறுக்கும் அடுத்த வீட்டுக்காரர் என்ற தடைகளையெல்லாம் தாண்டி இந்த உதவியை கேட்பதற்கு மிக ஆழமான உறுதி தேவை. உலகில் ஒவ்வொரு நாளும் பல கோடி மக்கள் பசியோடு படுத்துறங்க செல்கின்றனர். அவர்கள் பசியை போக்க நாம் முயற்சிகள் எடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அடுத்தவர் பசியை போக்க நம்மிடம் ஒன்றும் இல்லாத போதும் மனம் தளராது மற்றவர் உதவியை நம்மால் நாட முடிந்தால் இறை அரசு இவ்வுலகில் வருவது உறுதி. எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்று காரண காரியங்களோடு இவ்வுவமையில் சொல்லப்படும் மறுப்பை பல வழிகளில் நாமும் சொல்லி நம்மையே சமாதானப்படுத்தி உறங்கி இருக்கிறோம். இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள மற்றோர் ஆபத்தையும் இங்கு சிந்திப்பது நல்லது. பகிர்ந்து தரவோ அடுத்தவருக்கு உதவவோ நமக்கு மனமில்லை என்பதோடு நாம் நிறுத்திவிடாமல், நம் பிள்ளைகளின் முன்னிலையில் இவ்வகையில் நாம் சொல்வது அவர்களுக்கும் தன்னல பாடங்களை சொல்லித்தர வாய்ப்பாக அமைகிறது. இத்தகைய ஒப்புமை புள்ளி விவரங்களை நாம் இன்று முழுவதும் பட்டியலிட முடியும். அது நமக்கு நோக்கமல்ல. இயேசு கூறும் இந்த உவமையில் நாம் யாராக வாழ்கிறோம்? அடுத்தவர் பசியை போக்க முயற்சிகள் மேற்கொள்ளும் மனிதராக வாழ்கிறோமா? பிறர் பசியை போக்கும் வாய்ப்புகள் நம் வாசல் கதவை தட்டினாலும் கதவை மூடிவிட்டு உறங்கும் மனிதராக வாழ்கிறோமா என்ற கேள்வியை ஓர் ஆன்மீக ஆய்வாக மேற்கொள்வோம். மூடப்பட்ட கதவுகளுக்கு பின் நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்ற மனக்கதவை திறந்து மனிதராக முயல்வோம்.